வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். திமுகவின் முக்கிய 50 வாக்குறுதிகள். பெட்ரோல் ரூ. 75, டீசல் ரூ. 65, கேஸ் ரூ. 500, நீட் விலக்கு, அக்னிபாத் ரத்து. சென்னை மக்களவைத் தேர்தலையொட்டி திமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வியாழக்கிழமை சென்னை அறிவாலயத்தில் வெளியிட்டார். திமுகவின் முக்கிய வாக்குறுதிகள்: மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெற்றிடும் வண்ணம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை திமுக மத்தியில் அமையும் புதிய ஆட்சியை தொடர்ந்து வலியுறுத்தும். ஆளுநர்களை நியமனம் செய்யும் போது மாநில முதல்வரின் ஆலோசனையுடன் நியமித்திட புதிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆளுநரும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுவார் என்ற நிலை உருவாக்கப்படும். மாநில அரசுகளை கலைத்திட வழிவகுக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 365 அகற்றிட திமுக தொடர்ந்து வலியுறுத்தும். உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெற்று தந்திட திமுக முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ளும். மத்திய அரசு பணிகளுக்கும் மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நடைபெறும் பணியாளர் தேர்வுகளுக்கு தமிழ் உள்பட அந்தந்த மாநில மொழிகளின் எழுத்து மற்றும் நேர்முக தேர்வுகளை நடத்துவதற்கு புதிய அரசு ஆவணம் செய்யும். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள், நிறுவனங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் தமிழில் செயல்பட வேண்டும். அதற்கான அரசியலமைப்பு சட்டம் 343 உரிய திருத்தம் கொண்டுவர புதிய அரசு நடவடிக்கை எடுக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது அனைத்து மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி ஒதுக்கப்படும். தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக ஏற்றுமதியில் அமையும் புதிய அரசு ஆணையை பிறப்பிக்கும். உலக பொதுமுறையான திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்பட்டு புதிய அரசு ஆவணம் செய்யும். 35 ஆண்டுகளுக்கு மேலாக முகாம்களில் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கும் புதிய அரசு ஆவணம் செய்யும். இலங்கைக்கு திரும்பிச் செல்ல விரும்புபவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்யப்படும். சேது சமுத்திர திட்டம் முழுமையாக நிறைவேற்றவும் தென் தமிழகம் பொருளாதார வளர்ச்சி பெறவும் இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் மத்தியில் அமையும் புதிய அரசு ஆவணம் செய்யும். உச்சநீதிமன்றம், CAG உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு நிறுவனங்கள் எவ்வித அரசியல் தலையீடுமின்றி தன்னிச்சையாக செயல்படுவது உறுதி செய்யப்படும். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதுடன் அதனை ரத்து செய்திட ஆவணம் செய்யும். சிறப்பாக செயல்படவும் நிர்வாக வசதிக்காகவும் ரயில்வே நிர்வாகம் படிப்படியாக மாநிலங்களிடம் ஒப்படைக்கப்படும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மகளிர் இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளில் வங்கிகளில் பெற்றிருக்கும் கடனும் வட்டியும் மத்திய அரசால் தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்களின் கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து மாநில மகளிருக்கும் மாதம் 1000 உரிமைத்தொகை வழங்கப்படும். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்களால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்கள் நியமனத்தை இனி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை மேற்கொள்ளும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும். குடியுரிமை சட்டம் CAA 2019 ரத்து செய்யப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 1 GB அளவிலான கட்டணமற்ற இலவச சிம் கார்டு வழங்கப்படும். மாநிலங்களில் உள்ள மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும். மாநிலம் முழுவதும் அனைத்து இல்லங்களிலும் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும். ஏழை எளிய நடுத்தர மக்களும் விமான போக்குவரத்தை பயன்படுத்த உதவும் வண்ணம் விமான கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இந்தியாவில் ராபர்ட் கல்வர்ட் மொழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும். கச்சத்தீவை மீட்க வழிவகை செய்யப்படும். பணி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் மத்திய அரசால் பணியாற்றப்பட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளில் இணைய 2 ஆண்டுகள் காத்திருப்பு காலமாக அறிவித்து புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படும். அம்மாநில சட்டமன்றத்திற்கு உடனடியாக ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்படும். கல்வி மற்றும் சுதந்திரம் மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும். மாநில கல்வி நிறுவனங்களின் மீது திணிக்கப்படும் மத்திய அரசின் அனைத்து பொதுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்திய அரசின் திட்டம் கைவிடப்படும்.
மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வட்டியில்லா கடன் 10 லட்சம் வரை வழங்கப்படும். பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பங்கு தொகையை அரசே செலுத்தும். இத்திட்டம் செங்கரும்பு பயிரிடுவோருக்கு விரிவாக்கப்படும். தேசிய அளவில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் கொண்டு வரப்படும். பெட்ரோல் ரூபாய் 75க்கும் டீசல் ரூபாய் 65 ரூபாய்க்கும் கேஸ் ரூபாய் 500 ரூபாய்க்கும் வழங்கப்படும். MSMEக்கான வருமான வரி சட்டம் 43 பிரிவு நீக்கப்படும். ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட் மீண்டும் உருவாக்கப்படும். சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரையை ஒட்டி ஒரு புதிய ரயில் பாதை அமைக்கப்படும். மீனவர்கள் மேம்பாட்டுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்படும். பாஜக அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். MGNREGA திட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் 150ஆக அதிகரிக்கப்படும். நாடு முழுவதும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரூபாய் 400 ஊதியம் வழங்கப்படும். மின்சார வாகனத்துக்கான மானியம் உயர்த்தப்படும். மாநிலங்களுக்கு தற்போது மத்திய அரசு வழங்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி 90% உயர்த்தப்படும். கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124 நீக்கப்படும். விஸ்வகர்மா திட்டத்தின் சமூக நீதி அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இனிவரும் காலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும். மத்திய அரசின் மாநிலங்களுக்கான நிதி பங்களிப்பு அந்தந்த மாநிலங்களில் வசூலாகும் வருமான வரி, GST ஆகியவற்றின் அடிப்படையில் உறுதி செய்யப்படும். GST வரி வசூல் முழுமையாக மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டு மாநிலங்களுக்கு பங்களிப்பு போக மீதமுள்ள தொகையை மத்திய அரசுக்கு வழங்கப்படும். ஆன்லைன் மருந்து விற்பனை முற்றிலுமாக தடை செய்யப்படும். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்தில் மேலும் 4 மண்டலங்களிலும் எய்ம்ஸ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். மேகதாட்டு அணை கட்டப்படும் முயற்சிகள் தடுக்கப்படும். அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும். நிரந்தர ஆட்சேர்ப்பு பணி மீண்டும் கொண்டு வரப்படும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,